ஆடியோ கிளியரா இருக்கான்னு சொல்லுங்க. ஆடியோ கிளியரா இருக்கா? Okay, so I think I'm clear. So very sorry for the discomfort. Okay, so session வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Okay, so அது க்ளோஸ் ஆனதுனால கிளாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்க போகிறாங்க. anyone is watching the live session, தயவுசெய்து ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி ஸ்டூடெண்ட் who want to watchனா தயவுசெய்து வர சொல்லுங்கள். ஸ்ரீராம், குட். வீடியோ ஆடியோ இஸ் கிளியர், ரைட்? ஓகே, வீடியோ இஸ் ஆல்சோ யூ ஆர் ஏபிள் டு see. ஓகே, நம்ம செஷன் வந்து பிகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஆக்சுவலி, பட் ஆனால் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்ததுனால ஐ couldn't continue it. ஓகே, சரி. இன்றைக்கி செஷன் வந்து ரிசர்வ் பேங்க் அசிஸ்டண்ட். ஓகே, அந்த எக்ஸாம் தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் ஆர்பிஐலேயே நான் வந்து சில கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது மெமரி பேஸ்ட் கொஷின் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 2022 நினைக்கிறேன், அதில் ஷிஃப்ட் 1 பேப்பர் வந்து இருந்தது, மெமரி பேஸ்ட் பேப்பர். ஓகே, ஸோ லெவல் ஆஃப் டஃப்னஸும் பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருந்தது. ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு நமக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஈஸி லெவலில் தான் இருந்தது. ஏன்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸாம் டஃப்பாலாம் நமக்கு இருக்காது. ஓகே, எஸ். ஸோ வீல் ஜஸ்ட் ஸ்டார்ட் த செஷன் பிகாஸ் வி ஹாவ் வெரி லெஸ் டைம். ஏன்னா அடுத்து 4 மணிக்கு நம்ம கோகுல் சாரும் பிருத்வியும் வரதுனால நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ வேர்ட் வந்து இன் ஈச் கொஷின் a word is omitted. Choose the word from the given option that can fill the given blank by making the sentence grammatically and contextually correct. Okay, so இப்போ இந்த இடத்துல you have to find the word that fills the statement. So please return the completed form at your earliest what? Dimension, convenience, method, abasement, passage. So abasement word might be சில பேருக்கு மீனிங் தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஹியூமிலியேட் பண்ணுவோம் தெரியுமா? ஹியூமிலியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இல்லை ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறது கூட ஹியூமிலியேட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இப்போது ப்ளீஸ் ரிட்டர்ன் த கம்ப்ளீட்டட் ஃபார்முக்கும் ஹியூமிலியேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்போது ஆஸ் பர் யோர் கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்போ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் இயர். ஓகே, 12th கொஷனுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஏர்லியஸ்ட்னு இருக்குது. இதுக்கப்புறம் நவுன் வரும். ஏன்னா யார்ன்றது பொசசிவ் அட்ஜெக்டிவ். அப்போ இதுவும் எனக்கு அட்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்கன்னா ஆக்சுவல் அட்ஜெக்டிவ். அப்போ இது வந்து எனக்கு நவுன். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். as soon as the judge heard the details of the lawsuit, இப்போ தன்ற ஆர்டிக்கலுக்கு யூ ஹாவ் அ நவுன் இயர். அப்போ இந்த இடத்துல யூ நீட் அன் அட்ஜெக்டிவ், கரெக்டாக? ஃபிரோலஸ், அப்டியூஸ், ஜோவியல், இன்சோ மேனியாக், அப்புறம் வந்து ப்ரிசெப்டிபிள். ஸோ ஃபிரோவலஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த வேர்டோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் லைக் யூ ஆர் நாட் ஸோ சீரியஸ் அபவுட் திங்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப சீரியஸாக நான் இல்லை. அப்டியூஸ்ன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்ம சேர்ஃபுல்லாக பண்ணுறோன்றோம். ஜாய்ஃபுல்லாக அப்டியூஸும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, சேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சோமேனியான்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து சீன்ற வேர்டு ஆட் ஆகிருக்கு. ஸோ ஸ்லீப்லெஸ்ஸாக இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரபிளை பற்றி பேசும்பொழுது நீங்கள் இந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, தென் பர்செப்டிபிள், வாட் யூ ட்ரை டு பர்சீவ், வாட் யூ ட்ரை டு நோட்டிஸ். ஓகே, ஸோ இது நோட்டிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் அன் அட்ஜெக்டிவ் இயர். லா சூட் பற்றி பேசும்பொழுது எந்த அட்ஜெக்டிவை கரெக்டாக உட்கார வைக்க முடியும்? பேஸில் எனக்கு அட்ஜெக்டிவ் இருக்காது. ஸோ இது வந்து எனக்கு நவுன், சரியா? அப்போ இந்த வேர்டும் எனக்கு வராது. அப்போது எதை நான் சொல்லலாம்? either this, jovial or perceptible. ஸோ லா சூட் எப்படி இருக்கும்? he dismissed the case. ஸோ அவ்வளோ அதாவது as soon as the judge heard the details of the dash lawsuit, he dismissed the case. அப்போது அவர் வந்து நோட்டிசபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஏன் டிஸ்மிஸ் பண்ணணும்? இட் வாஸ் நாட் தட் சீரியஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, இப்போ அவங்க கொடுத்துருக்க சீக்வன்ஸே, அந்த கொஷினோட சீக்வன்ஸே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஃப்ளோவை தான் செக் பண்ணணும், சரியா? ஏன்னா as soon asன்றது நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து as soon as long as இதெல்லாம் டைம் பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணக்கூடிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனல் வேர்ட்ஸ், சரியா? இதாவது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க, டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் கீழே. ஸோ அது வந்து as long as soon as, before, after, அதுக்கப்புறம் வந்துட்டு when, whenever, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த பேசிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிச்சுவேஷன் மேட்டர்ஸ் அ லாட். ஓகே, சரி.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் பிஸ்னஸ். ஸோ அப்போ ஜானுடைய பிஸ்னஸ் இங்கே எனக்கு ஒரு வேர்ப் தேவைப்படுது. பிஸ்னஸஸ்ன்னு சொல்ல பிஸ்னஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு பேஸ் வேர்ப் வேணுமா? ஓகே, ரிலாக்ஸேஷன் இஸ் நவுன். ரிலாக்ஷன் ரிலாக்ஸேஷன் படிச்சுனா சரி. இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்யூ அப்படின்றது ஃபெனட்டிக் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. அக்யூமென் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்டோட மீனிங் இஃப் அ பர்சன் இஸ் வெரி ஷார்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். கம்பல் பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஓகே சரி. ஸோ இந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ட்ரை டு சிக்னல் திங்ஸ். ஒரு விஷயத்தை சிக்னல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபெனட்டிக் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் எந்துவாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணலாம். ஓகே சரி. ஸோ ஜான்ஸ் பிஸ்னஸ் டேஷ் அலாங் வித் ஹிஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். இப்போது இந்த இடத்துல மேடுன்னு கொடுத்துட்டாங்க. இல்லைனா எனக்கு என்ன வேர்ப் வரும்? சிங்குலர் வேர்ப் வருமா இல்லை ப்ளூரல் வேர்ப் வருமானு போடுங்க கிராமட்டிக்கலாக. ஹிம் அண்ட் அசெட் டு த சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்போ ஜான்ஸ் பிஸ்னஸஸ் டேஷ் அலாங் வித் ஹிஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஜான்ஸ் பிஸ்னஸ் signal no, phonetic is adjective. ஓகே, இப்போ எனக்கு அலாங் வித்ன்ற ப்ரிப்போசிஷன் இருந்துச்சுன்னா எனக்கு இதுதான் எனக்கு இங்கே கொடுக்க போகிறது தான் நவுனாக இருக்கும். ஜானோடைய பிஸ்னஸோடைய ஏதோ ஒன்று. ஓகே, அலாங் வித் திஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். அப்போ ஸ்கில் ஓரியன்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அக்யூமென்ன்ற வேர்டு யூஸ் பண்ணலாமா? அதாவது அவர் ஷார்ப்பாக இருக்கிறது. ஸோ ஜான்ஸ் பிஸ்னஸ் அக்யூமென் அலாங் வித் திஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து மேட் ஹிம் அன் அசெட் டு த சாஃப்ட்வேர் கம்பெனி. அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூ ஆர் நோயிங் த மீனிங் பிஹைண்ட் த வேர்ட். ஓகே, யார்கிட்டயாச்சும் பேசும்பொழுது இஃப் த பர்சன் இஸ் வெரி ஷார்ப் அந்த மாதிரிலாம் பேசும்போது யூ கேன் யூஸ் தீஸ் டேர்ம்ஸ். இங்கிலீஷில் வந்து இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுங்க. இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்பொழுது இந்த வேர்ட் நம்ம படித்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணுற மாதிரி ட்ரை டு ரெக்கார்ட் இட் or try to write it in a sticky note and stick it on the wall. Okay, அப்போ தான் இந்த வேர்ட் நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் டைமை. சரியா? ஓகே, மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஷின். இட் வாஸ் நாட் டேஷ். ஓகே, எனக்கு adjectives யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி V3 verbs or V4 verbs யூஸ் பண்ணலாம். எனக்கு எதுவுமே V3 V4 கொடுக்கல. adjective perspective தான் இருக்குது. strident, perennial, coincidental, அப்புறம் வந்து rill, then interrogative. interrogativeன்றது வந்து எனக்கு கொஷின் ஃபார்மேட்டில். stridentனா a bit louder இருக்கிறது. perennial அப்படின்னு சொன்னால் lasting for a very long time. okay, lasting for a long time. coincidenceனா accidental அப்படின்னு சொல்லலாமா? இது வந்து விரில் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பின் ஆகிற விஷயங்களை நம்ம மீன் பண்ணும்பொழுது சொல்லலாம். அப்போ என்ன வரும் ஆன்சர்? இட் வாஸ் நாட் டேஷ் that interministerial councils played a particularly prominent role in the formulation of economic and financial policy. It was yes. So answer உங்களுக்கு என்ன வருது? Question number 15. That interministerial council played a particularly prominent role in the formulation of economic and financial policy. It was loud, it was lasting for a long time. That இது எலிமினேட் பண்ணிடலாம். இட் வாஸ் நாட் இன்ட்ரோகேட்டிவ். ஓகே, இது கொஷனிங்காக பேசும்போது சொல்லியிருக்கலாம். இட் வாஸ் நாட் பெரினியல் தட். இட் வாஸ் நாட் ஓகே கோஇன்சிடென்டல் தட். ஓகே, inter-ministerial council played a particularly prominent role. Okay, it was not accidental. They have intentionally done it. Okay, அப்போ option C will be the right answer. இப்போது இது எதுவுமே உட்கார வைக்க முடியலன்ற பட்சத்தில் இதை தான் உட்கார வைக்க முடியும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அப்படி உங்களால் முடியல அப்படின்னா எல்லா வார்த்தைகளையும் போட்டு பாருங்கள். ஓகே, ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கிறது இன்டர்மினிஸ்ட்ரல் கவுன்சில் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் வாஸ் நாட் அ கோஇன்சிடென்டல் திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 16th one. Her new deductive series வந்து will be her what? You need a noun here. இல்லை, her what on the small screen. Okay, so quiz அப்படின்ட்டு சொல்கிறாங்க. lucid, review, divulge, debut. ஓகே, ஸோ அவங்க அதை தான் வந்து ஒரு அவங்க உள்ளே வர ஒரு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ளே அதான் சீரீஸ் அப்படின்னும் பொழுது டெபியூட் நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம். what do you mean by the word quiz? GUISE அப்படின்னு சொன்னால்
appearance பற்றி பேசும்பொழுது you can use the word. Okay, lucid அப்படின்னு சொன்னால் if things are clear. ரிவ்யூனா திருப்பி நம்ம எல்லாத்தையும் என்னன்றதை சொல்கிறது. ஓகே, அதாவது ரிவ்யூ மாதிரி சொல்லலாம். ரிவ்யூன்றதை விட ஒரு ஷார்ட் அது என்ன கண்டென்ட்ன்றதை சொல்கிறது. ஓகே சரி, அப்போது ஆப்ஷன் E will be the right answer for the question. எஸ், ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. சரி, இப்போ வந்து நான் பேராஜம்பிள்ஸ் வந்து ஒரு 6 சீக்வென்ஸ் இருக்க மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு யாராவது இதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆர்டர் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே ஹீ கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிடையாது. திஸ் ஸ்டோரி ரன்ஸ் த்ரூ ஜென்ரேஷன் as the moral, all that happens for good. Once there was a girl named Gladys Morrissey. She and her father, a painter, had booked a voyage to Barcelona so that they could start a new life there, leaving their old life in Florida. Okay, அவங்க வந்து பார்சிலோனால ஸ்டார்ட் பண்ணலாம்னு போயிருக்காங்க. This angered, அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, இந்த ஸ்டோரி வராது. சி ஹோல்ட் பண்ணுங்க. 2 days before the journey, அப்போ அந்த ஜேர்னி என்னது? The father happened to come across his old business Ellie, from whom he had taken a $300 loan. Okay, but the news, upon news என்னன்னு சொல்லணும், of drowning of some cruise with 800 passengers on board came after a few days. Okay, leaving Claude Morrissey and her father stunned, and they thanked their luck for escaping from unfortunate event. Yes, அது drawn ஆகுறதுலேருந்து 800 passengers வந்து திருப்பி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? சேம் க்ரூஸ். அப்போ இந்த க்ரூஸை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கணும். எஸ், ஸோ உங்களோட சீக்வன்ஸ் என்ன? சீக்வன்ஸ் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு சென்டென்ஸ் சீல தான் ஆரம்பிக்குது. த ஜேர்னி, த நியூஸ்லாம் பார்த்ததுல சீல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ ஹாவ் ஸ்டில் 5 sentences to be rearranged. ஓகே, இப்போ எனக்கு அந்த ஹீன்றதை நான் சொல்லணும்னா ஒரு மேல் ஜெண்டரை பற்றி நான் பேசியிருக்கணும். ஓகே, as he was unable to repay the money, the man poured paint over his painting which he was talking to an art exhibition. மாடல் கோர்ஸ் வந்து அப்படியே பேர் போயிட்டேன். அடுத்தது சிக்கு அடுத்ததான் நான் போடக்கூடிய சென்டென்ஸ் என்னது? இமீடியட்லி ஆஃப்டர் சி. இப்போ இந்த திஸ் ஸ்டோரி நான் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை திஸ் angered the father, which angered the father and he decided not to go for the voyage as he had no money left to sustain any life there. எஸ், ஏக்கு அப்புறம் டி சொல்லலாமா? ஏன்னா இந்த ஆங்கிரி மோட் ஏன் வருது? இன்சிடென்ட் நடந்ததே இது ஒன்று தான். கரெக்டா? ஏக்கு அடுத்து நான் டி சொல்லலாமா? அடுத்து த நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நியூஸ் அவங்க கேள்விப்பட்டிருக்கிறத பற்றி பேசுகிறாங்க. The father happened to come across his old business Ellie, from whom he had taken $300 loan எடுத்திருக்காருல. அவங்க வந்து 2 days before the journey, father வந்து he came across the person. சரியா? ஓகே, ஸோ ட்ரானிங் ஈன்ற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாதிரி ஜென்ரலாகவே இருக்குல்ல. Once there was a girl named Gladys and her father, a painter, had booked a voyage to Barcelona so that they could start a new life there, leaving their old life in Florida. Okay, 2 days before the journey. Okay, the father happened to, அப்போ இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சீல, ஆனால் அந்த ஜேர்னிக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்றது சொல்லியிருக்கு. ஓகே, பிஃபோர் த ஜேர்னி. இங்கே வந்து பிஃபோர் த ஜேர்னி. அப்போ அந்த ஜேர்னி ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது இங்கே இல்லை. ஜேர்னி பிளான் வந்து இங்கே நடக்குது. ஜேர்னிக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி. அப்போ நான் பண்ண போகிறோன்னு சொல்லிட்ட பிறகு தானே அதுக்கு முன்னாடி மீட் பண்ணவங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ ஏடி இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், இல்லாட்டி இங்கே வரலாம். டி கேன் பி த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா? நோ. அப்போ இந்த பாசிபிலிட்டியை எடுத்துருவோம். அப்போ இங்கே 2, இங்கே 2. அப்போ லெஃப்ட் அவுட் இஸ் வாட்? பி
F இல்ல B and F வந்து it is left out. அப்ப B F என்னது? But the news of drowning of same cruise with same cruise. அந்த வேர்ட் தான் எனக்கு இருக்குது இல்ல. F என்ற ஸ்டேட்மெண்ட்டை the father decided not to go for the voyage as he had no money left to sustain any life there. But the news of drowning of same cruise with 800 passengers on board came after few days, leaving இவங்களை விட்டுட்டு வந்தது. Okay, and her father stunned that they thanked their luck for escaping that unfortunate event. அப்போ நான் இதை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி டி நான் சொல்லிட்டு இருப்பேன் கரெக்டாக. எஃப் சொல்லணும்னா இருங்க, அப்போ நான் வந்து ஏக்கு அடுத்து டி, டிக்கு கீழே எங்கேயோ எனக்கு எஃப் வரும். இப்போ பியை நான் எங்கேயோ அலோகேட் பண்ணுவேன். ஓகே, அப்போ பி வந்து இட் இஸ் சம்திங் ஜென்ரல் கன்க்ளூடிங் தானே. ஸ்டோரி வந்து இட் இஸ் த்ரூ ஜென்ரேஷன்ஸ் அஸ் மாரல், ஆல் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் குட். அப்போ எனக்கு பி எங்கே போட்டுடுறேன், ஏடி இங்கே எஃப். எஸ், இந்த சீக்வன்ஸ் தானே செட் ஆகும். அந்த பாயிண்ட்டு நீங்கள் பாருங்கள், அவங்க சொல்லியிருக்க விஷயத்த பாருங்கள். இன்னொன்று அட்ஜெக்டிவ்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம், சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, எரர் ஸ்பாட்டிங் கொஷின். குட். ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங் அட்லீஸ்ட் ஒரு 2 பார்த்துடலாம். ஓகே, பிஃபோர் தேர் லைவ். ஓகே, ஸ்டோர் மேனேஜர் வந்து ஹீல் டு த சிஇஓ அண்ட் கேவன் டு ஹிஸ் டிமாண்ட்ஸ் ஈவன் த்ரூ he didn't agree with them. ஓகே, அண்ட் தாண்டி கேவன் V2 இருக்கு, வந்தாலும் ஈல்ஸ் தானே வந்திருக்கணும். அப்போ இட் ஹாஸ் டு பி ஹீல்டட். என்ன சொல்கிறாங்க, சூஸ் த ஆப்ஷன் விச் பாயிண்ட்ஸ் அவுட் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் சென்டென்ஸ். அப்போ எனக்கு ஏழு இன்கரெக்ட் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதெல்லாம் நான் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. த ராட்டிஃபிகேஷன் ஆஃப் த law only took place when a majority of legislators agreed on the approval. தப்பில்லை. Consent was needed for the students 2v1 v3 to go on the field trip. Okay, police gave V2 an affirmative response when asked V2 if they had caught the robbery suspect but refused to 2 plus V1 his name. அப்போ இது எதுலேயுமே தப்பில்லை. ஓகே, அடுத்து 23. Gardeners add compost to the soil in order to fertilize it before planting the flowers in the ground. ஆட் பண்ணுவாங்க காம்போஸ்ட். ஓகே, கார்டனர்ஸ்ன்றதுனால ஆட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்ல, ஏல எரர் இல்லை. டீனேஜர்ஸ் கோ த்ரூ அ ஃபேஸ் இன் தேர், அப்போ டீனேஜர்ஸ் லைஃப் வேர் தேர் ரூடி வேர்ட்ஸா. இது நவுன்னா இது அட்வர்பாக இருக்க முடியாது. அப்போ என்னவா இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாமா? அப்போ ரூட் வேர்ட்ஸ் சீம் டு கெட் தெம். அப்போ இங்கே தான் எரர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 23 பார்ப்போமா? ஓகே, 23 பார்ப்போம். ஈச் எபிசோட் ஆஃப் தட் டிவி ட்ராமா எண்ட்ஸ். ஈச், அதாவது ஈச் ஒரு சென்டென்ஸில் எனக்கு சப்ஜெக்டாக வந்ததுன்னா பக்கத்தில் வரக்கூடிய நவுன் வந்து எனக்கு ப்ரனவுனாக இருக்கும் பொழுது, ஈச் எனக்கு ப்ரனவுனாக இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க நவுன் எனக்கு ப்ளூரல் நவுன், வேர்ப் எனக்கு சிங்குலர் வேர்ப். ஈச் எனக்கு அட்ஜெக்டிவாக இருக்கும் பொழுது நவுன் சிங்குலர் நவுன், வேர்பு சிங்குலர் வேர்ப். அப்போ இங்கே என்னவா மேம் இருக்குன்னா எபிசோடுன்றது நவுனு. அப்போ எபிசோட் முன்னாடி இருக்குது ஈச் அட்ஜெக்டிவா. அப்போ இந்த ரூல் பாருங்கள், வேர்ப் எங்கே ஆரம்பிக்குது, இங்கே தான். அப்போ இட் ஹாஸ் டு பி சிங்குலர்னா, நவுன் சிங்குலர் ஆயிடுச்சா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதா? ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் அப்போ ஹேவ் தான். ஃபைலிங் டாக்ஸஸ் அண்ட் மேட் V2 it a lot easier to submit the correct paperwork. See, have simplified ன்றது வந்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு. made it a lot easier to submitனா இதே விஷயத்தை தான் அவங்க கண்டினியூஸாக பேசுகிறாங்க. ஓகே, ஹேவ்ன்றது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஹேவ் காமனாக எடுத்துட்டாங்க, ரெண்டுத்துக்கும் ஹேவ் வரனால. ஓகே, the judge signed a waiver that allowed the DA to abandon the case with no consequence. No error. Many people think that extreme measures need to be taken to protect children from virus. இது வந்து எடிட்டிங் எரர். ஓகே, இது இந்த எரர் நினச்சிக்காதீங்க. ஓகே, சரி, 25th கொஸ்டின் பார்க்கலாமா?
இந்த கொஷின் தான் நான் லாஸ்ட் கொஷினாக சொல்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் செஷன் வந்து சர்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க. A good management would, okay, model auxiliary followed by V1. Listen இருக்கா, with reasonable demands. A good management would listen with the preposition is wrong. Can anyone tell me what will be the right preposition here? Yes. நம்ம செஷன் வந்து இன்னைக்கு சொதப்பினதுனால கடைசி கொஸ்டினை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்கள் ஆன்சர் சொன்ன உடனே முடிச்சிடலாம். If I won, I would Make it little fast. buy a car. A good management would listen. Would listen. சொல்ல மாட்டீங்களா? Tia and her mother contributed to the mayor's campaign by raising money for him. The company is offering discounts on long-term calls as an inducement to customers. The steep pavement was too narrow. Adjective for them. Okay, 2 plus V1 walk up rest. Okay, இங்கே it will be 2. It is not with. எனது ரீசனபிள் டிமாண்ட்ஸுக்கு குட் மேனேஜ்மெண்ட் வந்து லிசன் பண்ணோம். எதுக்குன்னா ஒரு குட் ரீசனபிள் டிமாண்ட் வந்து நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கு தான் ரிசல்ட் பண்ணோம். அப்போ டூன்னு சொன்னால் தமிழில் இதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, ரீசனபிள் டிமாண்ட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான். சரியா? அப்போ வித்து வரக்கூடாது. வித்துன்னு சொன்னால் அது கூட, ஓகே, அதனுடன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, எஸ். ஸோ செஷன் வந்து நான் இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ½ hour செஷன்ன்றதுனால ஐம் ஜஸ்ட் வைண்டிங் அப் நவ். நாளைக்கு நம்ம ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டோட பாக்கி இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ தட் வில் பி இன் ப்ராப்பர் ஃபார்மேட் ஐ திங்க். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நெட்டு கொஞ்சம் சதி பண்ணிருச்சு. அதனால் நாளைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் வைண்டிங் திஸ் ஃபார் த டே. ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆனால் இஃப் கிளாஸ் அப்படின்றது